கலியுக வரதனா பழனி முருகன் மாதிரி நின்ற கோலத்துல காட்சி தர இந்த வடபழனி முருகன் இந்த கோயில்ல பாதரட்சையோட காட்சி தரார். அதாவது அவர் கால்கள்ல பாதணிகளோட நின்னுகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அதிர்வு நிலை உண்டு, ஒரு சக்தி உண்டு. அந்த சக்திய நாம அங்க போய் நின்னு கண்ணை மூடி இறைவனை பார்த்து அவனோட கலக்கும் போது மட்டும்தான் உணர முடியும். அருணகிரிநாதர் சொல்றாரு, உபதேச பொருளை இத்தன்மையது என்று கூறவும் முடியுமோ? அவன் வானன்று, காலன்று, தீயன்று, நீரன்று, மண்ணும் அன்று, தானன்று, நானன்று, அசரீரி அன்று, சரீரி அன்றே அப்படின்னு. அதாவது அவன் ஆகாயமும் இல்ல, காத்தும் இல்ல, நெருப்பும் இல்ல, நீரும் இல்ல, மண்ணும் இல்ல. சரி, தான் அப்படின்னா அதுவும் இல்ல, நானும் இல்ல, அவன் உருவமாவும் இல்ல, அருவமாவும் இல்ல. அப்புறம் எப்படிதான் இருக்கான்? அந்த உபதேச பொருளை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னா அதை சொல்லவே முடியாது. வந்து நின்னு உணர மட்டும்தான் முடியும். இந்த கோயில்ல வரசித்தி விநாயகர், சொக்கநாதர் சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர், வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதிகள் எல்லாமே இருக்கு. செவ்வாய்க்குன்னு இங்க தனி சன்னதியும் இருக்கு. எண் திசைகள்ல இருந்தும் நம்மளை காக்கக்கூடிய வடபழனி முருகனுடைய இந்த கோயில்ல தெற்கு, கிழக்கு, மேற்கு திசைகள்ல கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புய மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர குடிகொண்டவே. அதாவது அந்த முருகப்பெருமானுடைய திருவடியும் அந்த திருவடியில் இருக்கிற தண்டையும் சிலம்பும் கிரௌஞ்ச மலையை ஊடுருவுமாறு போர் செய்யக்கூடிய அந்த வடிவேலும் அவன் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த கடம்ப மாலையும் அந்த பன்னிரு தோளும் அந்த அழகு வடிவான முகங்கள் ஆறும் குரு வடிவாக வந்து என் உள்ளம் குளிர குளிர எனக்குள்ளே குடிகொண்டதே அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். பரபரப்பா இருக்கிற சென்னைக்கு நடுவுல இப்படி ஒரு அருமையான கோயில் இருக்கிறது நாம வாங்கின வரம்.